ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 29ஆம் தேதி ஆடி 13ஆம் நாள் புதன்கிழமை அன்று ஆடி மாத பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த ஆடி பௌர்ணமி அன்று எப்படி வழிபாடு செய்யணும், இந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி பௌர்ணமியிலிருந்து ரிஷபம் ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் ஏதாவது நடக்க போகிறதா, எதிர்பார்க்காத திருப்பங்கள் ஏதாவது நடக்க போகிறதா, இல்ல நினைத்து பார்க்காத விஷயங்கள் நடக்க போகிறதா என்பதையும் நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். ரிஷபராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு காலகட்டமா இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டிப்பா நம்ம பார்த்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளலாம். முதல்ல ஆடி பௌர்ணமி அன்று என்ன செய்யணும் என்பதை பார்க்கலாங்க. ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திருத்தபால் அபிஷேகம் செய்து கருப்பு பட்டாடை 100 முத்துகள் கோர்த்த மணிமாலை கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கல் அரிசி பாயாசம் படைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட பகையும் விலகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லவித பலன்களை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஆடி மாத பௌர்ணமியில நீங்க விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வளமும் நலமும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த பௌர்ணமி விரதம் எப்படி கடைபிடிக்கணும் என்று தெரியவில்லை. ஸோ அப்படி தெரியாதவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்படி தாங்க நீங்க செய்யணும். இந்த பௌர்ணமி விரதம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பௌர்ணமியில பொதுவாகவே பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாடு மேற்கொள்வாங்க. அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜையும் இந்த நாளில் செய்வாங்க. அம்மன் கோவில்களில் இந்த நாளில் விளக்கு பூஜை அன்னதானம் செய்து வருவது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயங்க. இந்த பௌர்ணமி அன்று விரத முறை கண்டிப்பா நீங்க கடைபிடிக்கலாம். பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரத முறை கண்டிப்பா நீங்க மேற்கொள்ளலாம். மாலையில் கோவில்களுக்கு சென்று நீங்க விளக்கு ஏற்றலாம், அல்லது வீட்டில் கூட நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டில் நீங்க வழிபட்டு விளக்கேற்றி உணவு உண்டு உங்களுடைய விரதத்தை நிச்சயமா நீங்க நிறைவேற்றி கொள்ளலாங்க. இந்த வழிபாட்டின் போது அம்மன் குறித்த பாடல்களை கேட்கலாம், படிக்கலாம். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை நீங்க செய்யலாம். ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பொதுவாகவே உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது. இந்த ஆடி பௌர்ணமி அன்று திருமாலை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைய தினத்துல விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நினைத்து பார்க்காத அளவிற்கு பதவி கூட உங்களுக்கு தேடி வரும். அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும், புண்ணியம் தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் ஏன் கிரிவலம் எல்லாரும் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே பௌர்ணமியில கிரிவலம் செய்வது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைய அளவும் இதை கடைபிடித்து வராங்க. மழையினை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குங்க. கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றும் போது கண்டிப்பா ஆன்ம பலமும் தேக பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரை நீங்க கிரிவலம் செல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பா நினைத்த விஷயம் அடுத்த நொடியே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ அவ்வளவு ஒரு நம்பிக்கையான வழிபாடு, நம்பிக்கையான ஒரு கடவுளாக சிவபெருமான் கண்டிப்பா இருக்கிறார். சிவபெருமானை மனதார நினைத்து வேண்டக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் நினைத்தது நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலதான் இன்றைய அளவும் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள், அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைய அளவும் கிரிவலம் சென்று வராங்க. ஸோ இந்த ஆடி பௌர்ணமியில இப்படி தாங்க வழிபாடு செய்யணும். இந்த ஆடி பௌர்ணமி நாளில் இருந்து ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதனால பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சந்தோஷங்கள் அதிகரிக்கும், துளசியும் தன்னம்பிக்கையும் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எடுத்த செயலை எளிதில் முடிக்க வெற்றியை நீங்க பெறுவீங்க. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா அதை செய்து அதற்கான பலனை பெற்றுவிட்டு தான் நீங்க திரும்ப வருவீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ராசியிலே பார்த்தீங்கன்னா விரையாதிபதி செவ்வாய் இருக்கிறார். இதனால விரயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதை நீங்க சுப விரயமாக மாற்றிக்கொள்வது தான் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லது. உடன்பிறப்புகளின் வழியில நடைபெறும் சுப காரியத்தை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சூரியனோட புத ஆதித்ய யோகமானது உருவாகிறது. அவரோடு உச்ச குருவும் இணைந்து இருப்பதால் அதுல நன்மைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதி ஆனவர் தான் புதன் பகவான். இவர் சகாய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது குடும்பத்துல நல்லது நடக்கும், பிள்ளைகளால் பெருமை சேரும், பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும், பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடன் பிறப்புகள் உறுதுணையாக பக்கபலமாக உங்களுக்கு இருப்பாங்க. படித்து முடித்து வேலை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, வேலை தேடக்கூடிய நேயர்களுக்கும் நல்ல வேலை தேடி வரும். வெளிநாடு சென்று படிக்க ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், படிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாணவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். விரையாதிபதியான இவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது விரயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் விரயத்திற்கு ஏற்ற பணவரவும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இடம் பூமி விற்பனையால் லாபங்கள் கண்டிப்பா அதிகரிக்கும். உடன்பிறப்புகளின் திருமண முயற்சி நல்லபடியாக நடந்திடும். நீண்ட தூர பயணம் பற்றிய திட்டம் நீங்க நினைத்தபடி நடக்குங்க. இடமாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை ஏதாவது இருந்தா நிச்சயமா நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்ளலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு இப்போ உங்களுக்கு தேடி வரும். உதாசனப்படுத்திய உறவினர்கள் ஓடி வந்து இணையக்கூடிய ஒரு நேரம் கூட சொல்லியிருக்காங்க. உங்களுடைய முன்னேற்றம் ஆச்சரியப்படும்படி கண்டிப்பா அமையலாம். வியாபார முன்னேற்றம் கருதி புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ளலாமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு ரிஷபராசினியர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதால் பணியில் நிரந்தரம் ஏற்படலாம். உயர்மட்ட அதிகாரிகளால் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்குங்க. விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இது உங்களுடைய உடல் நிலையில கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெறுவதால் எதையுமே நீங்க திட்டமிட்ட செய்யவே முடியாதுங்க. முதல்ல தடுமாற்றம் ஏற்பட்டாலும் இறுதியில் அது சிறப்பாக முடியும். விலையுயர்ந்த பொருட்களை விற்கக்கூடிய சூழல் கூட கட்டாயம் சில நேயர்களுக்கு உருவாகலாம். மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் இப்ப நல்லது. பொது வாழ்வில் உள்ள ரிஷபராசி நேயர்களுக்கு புகழ் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு லாபங்கள் ஏற்படலாம். இந்த காலகட்டம் கண்டிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஷபராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமி நாளிலிருந்து உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை விரிவாக பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.